ஸலாமு அலைக்கும். அப்துர்ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு 16வது தலைப்பு, நேர்மையின் சிகரம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், புத்தகத்தை முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள், இலகுவாக இருக்கும். வாருங்கள், வரலாறுக்குள் செல்வோம். அகழ்ச்சண்டை அரபு நாட்டின் இஸ்லாத்துக்கு ஒரு தனிப்பெரும் பெருமை தந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் விண்மீனும் மேலே பறந்து பன்மடங்கு ஒளியோடு பரவ ஆரம்பிச்சுது. எளிய ஆடையிலிருந்த அந்த முகத்துக்குள் வீராதி வீரர் அலெக்சாண்டரும் சண்டமாருதர் சிசரோமும் அன்பின் உருவான ஈசுநாதரும் பேரரசர் சீசரும் எல்லாம் மறைந்திருப்பது போல மக்கள் பார்த்தார்கள். முன்னாடி பைத்தியக்காரன் என்று கிண்டல்பட்ட அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று மக்களின் அரசியல் தலைவரும் ஆன்மீக தலைவருமாக நிலம் காப்பவராய் விளங்க ஆரம்பிச்சாரே. எல்லோரும் அவரை மையமாக கொண்டு பார்வையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் அவர் வீர நாயகராய் மாறிட்டார். அவர் சொல்லும் தூய வழிமுறையும் நேர்மையும் அற்புதமான வாக்குவன்மையும் மக்களை அவரிடம் ஈர்த்தது. மதீனா மக்களோ ரொம்ப பெருமை கொண்டார்கள். நம்ம நகரத்துக்கு அவரை சேர்த்துக்கிட்டமே என்று பெருமை. அவரோட வெற்றி நம்மோட வெற்றிதான் என்று பெருமை. அவரோட வருங்காலம் நிச்சயமா உயர்ச்சிதான் என்று பெருமை. மக்காவின் மனசுக்குள்ளும் சிறிது மாறுதல் வந்தது. அவன்தானே நம்ம மகன் என்று மனசின் சில அறைகளில் மகிழ்ச்சி பூத்தது. ஆனா மற்ற சில அறைகளிலோ பொறாமை தீ எரிந்து கொண்டே இருந்தது. அந்த காலம் அரபு நாட்டுக்கே ஒளிபரப்பும் வெற்றியின் காலம். மகத்தான பெருமை புலர்ந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோட தோழர்களும் மக்காவை விட்டு புறப்பட்டு 6 ஆண்டுகளாகிவிட்டது. அகதிகளின் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். எப்போது திரும்புவோம் மக்காவிற்கு? அந்த எண்ணம் தின்று கொண்டே இருந்தது. மக்காவில் விட்ட மனைவி, குடும்பம் எப்போ காண்போம் என்று ஏக்கம். பிலால் ரதில்லா தலான்ஹு கூட நினைவு வந்தவுடன் அழுதார். மக்காவில் ஒரு இரவேனும் தங்க முடியுமா? அதன் புற்பூண்டுகளின் மனம் என் மூக்கில் வந்து சேருமா? அதன் ஊற்றுக் கிணற்றிலிருந்து நான் குடிக்குமா? அதன் பேரிச்சச் சோலைகளை என் கண்கள் காணுமா என்று புலம்பினார். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவு கண்டார்கள். நாம மக்காவுக்குச் சென்று அமைதியாக இறைவனை வழிபட்டு ஒட்டகங்களை பலி கொடுத்து வருவோம் என்று. அதற்கு இறைவனிடம் இருந்து உத்தரவும் வந்தது. உடனே பயணத்துக்கு தயாரானார்கள். மதீனா முஸ்லிம்கள் சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சார்கள். 1400 பேர் தயாராகிவிட்டார்கள். ஒருவன் கேட்டான், நம்மை குறைஷிகள் அமைதியாக உள்ளே அனுப்புவார்களா, இல்ல சண்டை செய்துதான் போகணுமா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே, சண்டை இல்லை, நிச்சயமாக அமைதியான முறையில்தான் நாம் போவோம் என்றார்கள். ஆயுதம் எடுத்து வரலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, யாத்திரை பயணத்தில் வைத்திருக்கும் சிறிய வாழ் தவிர வேறொன்றும் வேண்டாம் என்று திடமாக சொன்னார்கள். அவ்விதம் 1400 தோழர்களோடு யாத்திரிகர்கள் அணியும் 2 அங்கிகளை அணிந்து கொண்டு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். இச்செய்தி குறைஷிகளிடம் சென்றதும், யாத்திரிகர் போல் வந்து படையெடுக்கப் போகிறார்களா, பசுத்தோலுக்குள் புலியா என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மாதத்தில் இரத்தம் சிந்த மாட்டார்கள் என்று தெரிந்ததால் மனசில் கொஞ்சம் அமைதியடைந்தார்கள். ஆனா பெருமையும் ஆணவமும் மேலோங்கியது. முஹம்மதையும் அவரோட தோழர்களையும் மக்காவில் உள்ளே விடப்போகிறோமா என்று எதிர்ப்பு எழுந்தது. அதனால் 200 குதிரை வீரர்களை காலித் இப்னு வலீத், இக்ரிமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தலைமையில அனுப்பினார்கள். இச்செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் போனது. ஆனாலும் வழியிலிருந்த ஒரு கிராமத் தலைவர் வந்து எச்சரித்தான். அதைக் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்காகவே வருந்தினார்கள். நாங்கள் இறைவனை வணங்குவதற்காகத்தான் வந்துள்ளோம். அவர்கள் தடுத்தால், எந்த இறைவனின் கையில் என் உயிர் இருக்கிறதோ என் தலை துணியும் வரை போராடுவேன் என்று முழங்கினார்கள். பின்பு ஹுதைபியா என்னும் இடத்திற்கு வந்ததும் நபியின் ஒட்டகம் திடீரென நின்றது.
தோழர்கள், இது சோர்வாக நின்றது என்றார்கள். நபி உடனே, இல்லை, அப்ரஹாவின் யானைப்படையை நிறுத்திய இறைவனே இதையும் நிறுத்தினான் என்று சொன்னார்கள். அங்கே தங்கிடுமாறு உத்தரவிட்டார்கள். தண்ணீர் இல்லையே என்றார்கள் தோழர்கள். நபி ஒரு அம்பை எடுத்து பாழடைந்த கிணற்றில் எய்தினார்கள். உடனே தண்ணீர் பெருகி வந்தது. இதற்கிடையில் குறைஷிகளை சந்திக்க தூது போனவர் திரும்பி வந்து சொன்னார், முகம்மதின் அருகில் மக்கள் பேராதரவு காட்டுகிறார்கள். அவர் உமிழும் நீரையே கையில் பிடித்து உடம்பில் தடவுகிறார்கள். அவர் உலு செய்யும் நீரை யாரும் தரையில் விழவிட மாட்டார்கள். கைப்பிடித்து தங்களில் பூசிக்கிறார்கள். நான் ரோமப் பேரரசரையும் பாரசீக மன்னரையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அவர்களோட சேவகர்கள் கூட இப்படி செய்யவில்லை. முகம்மதின் தோழர்களின் பக்தி, நம்பிக்கை எங்கும் பார்க்க முடியாதது என்றார். அதனால் குரேஷிகளின் மனசு இன்னும் பதட்டமடைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீ போய் குறைஷிகளோட பேசிட்டு வான்னு பணிச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சம்மதிச்சார். அவரோட பக்கத்துல ஒருவரை அழைத்து மக்காவை நோக்கி புறப்பட்டார். குறைஷிகள் அவரை கண்டதும் சொன்னார்கள், உஸ்மானே, நீங்கள்தான் காபாவை வலம் வந்து இறைவனை வணங்கி பலி கொடுத்து போகலாம். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள், அவங்களுக்கோ நம்ம மண்ணில அடியெடுத்து வைக்க அனுமதி கிடையாது. நாங்க ஆணை போட்டிருக்கோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுமொழி சொன்னார், நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் எவ்வித வணக்கமும் செய்ய மாட்டேன். எங்களை எல்லோரையும் அனுமதிங்க. அமைதியா வந்து இறைவனை வணங்கிவிட்டு திரும்பி விடுறோம். இந்த பேச்சு குறைஷிகளுக்கு எரிச்சலானது. உடனே உஸ்மானையும் அவரோட கூட்டத்தவரையும் பிடித்து விளங்கிட்டார்கள். அதே சமயத்துல வதந்தி ஓடி வந்துச்சு, உஸ்மான் கொலை செய்யப்பட்டுட்டார் என்று. இந்தச் செய்தி முஸ்லிம்களின் செவியில விழுந்ததும் இரத்தம் கொதிச்சது. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் சிவந்து போனது. அவர்கள் சொன்னார்கள், உதிரம் சிந்த வேண்டிய நிலை வந்தாலும் சரி, நம்ம குறிக்கோளை அடையாம திரும்ப மாட்டோம். அதற்காக முஸ்லிம்களையெல்லாம் ஒரு வேலவரத்து கீழ் கூடியவரச் செய்தார்கள். அங்கே கையடித்து உறுதி வாங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலைக்கு பழிவாங்கும் வரை போராடுவோம். 1400 முஸ்லிம்கள் ஒருவர் பின் ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கையோடு கைகொடுத்து அந்த உறுதியை செய்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இடக்கையில் வலக்கையால் அடித்து, இது உஸ்மானுக்காக என்று சத்தியம் செய்தார்கள். அந்த சமயத்தில முஸ்லிம்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு நிமிர்ந்து நின்றார்கள். அவர்களோட கண்களில் வீர ஒளி மின்னியது. ஆனால் அடுத்த கணமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தானே திரும்பி வருவதை பார்த்ததும் அவர்களோட கண்கள் நம்பவே முடியாம போனது. ஒருபுறம் ஏமாற்றமும் மறுபுறம் பேரானந்தமும். இதற்குப் பிறகு குறைஷிகள் ஆலோசனை செய்தார்கள். ஒரு தூதுவரை அனுப்பினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நீண்ட உரையாடல் நடத்தினார். அமைதி விரும்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர் சொல்லிய விதிகளை ஏற்றுக்கொண்டார்கள். உடன்பாட்டை எழுத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுத ஆரம்பித்தார். அருளாளனும் அன்புடையவருமான அல்லாஹுவின் திருப்பெயரால். குறைஷி தூதுவர் சொன்னான், இல்லை, நம் வழக்கப்படி உன்னுடைய திருப்பெயரால் மட்டும் எழுதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அப்படியே எழுது என்று சொன்னார்கள். பின்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார், இந்த உடன்பாடு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையே ஏற்படுகிறது. அதற்கு தூதுவர் சொன்னான், நாங்க உன்னை நபி என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் சச்சரவு இருக்கவே மாட்டேங்க. எனவே முஹம்மது அப்துல்லாவின் மகன் என்று எழுதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்தார். நான் நபியோட பெயரிலிருந்த அல்லாஹுவின் தூதர் என்பதை அழிக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி, நீ எனக்கு காட்டிவிடு, அந்த இடம் எங்க இருக்குன்னு, நான் தான் அழிக்கிறேன். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தம் திருக்கையால் அழித்தார்கள். உடன்பாடு விதிகள் என்னன்னா, இந்த ஆண்டு முஸ்லிம்கள் மக்காவிற்குள் நுழையக்கூடாது, அடுத்த ஆண்டு வந்து 3 நாட்கள் வரை தங்கலாம், ஒவ்வொருவரும் ஒரு வாள் மட்டும் கொண்டு வர வேண்டும், அதுவும் உரையிலேயே இருக்க வேண்டும், மக்காவில் உள்ள முஸ்லிம்களை மதீனாவிற்கு அழைத்துச் செல்லக்கூடாது,
மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருபவர்களை திருப்பிவிடக்கூடாது. ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனவர் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஒரு கட்சி மற்றொரு கட்சியின் ஆதரவாளர்களுக்கு எதிராக ஆயுதம் எடுக்கக்கூடாது. உடன்பாடு எழுதி கொண்டிருக்கும்போது ஒரு அதிசயம் நடந்தது. குறைஷி தூதுகளின் மகன் முஸ்லிம் ஆகிவிட்டான். அவனை விலங்கிட்டிருந்த குறைஷிகள் அவன் கால்களை உடைத்துவிட்டு அவமானப்படுத்தியிருந்தார்கள். அவன் விலங்கிலிருந்து தப்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடைக்கலம் புகுந்தான். உடன்பாட்டு விதிப்படி அவனை திருப்பித் தர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் கண்ணீர் விட்டுக்கொண்டு, முஸ்லிமாகிய என்னை நம்பிக்கையற்றவர்களின் கையில் ஒப்படைக்கிறீர்களா என்று கதறினான். அந்த காட்சியைக் கண்டு முஸ்லிம்கள் தாங்க முடியாமல் போனார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லவா? ஆம். நம்ம வழி நேர்வழிதானே? ஆம். அவர்களின் வழி தவறான வழிதானே? ஆம். அப்படி இருக்க நாம எதுக்கு தாழ்வு படுக்கணும்? அதற்கு நபி உறுதியான குரலில், நான் அல்லாஹுவின் தூதன், அவன் கட்டளையை மட்டுமே பின்பற்றுவேன், அவன் நிச்சயம் காப்பான். இந்த விடை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்தது. பின்னர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, நபி அவர்கள் என்ன செய்தானும் அது அல்லாஹுவின் கட்டளையால்தான் என்று விளக்கம் கேட்டார்கள். அப்போதுதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு மனம் தெளிந்தது. நான் நபியோட வாதிடானேனே என்று வாழ்க்கை முழுவதும் வருந்தினார். பின்னர் அந்த இளைஞரை நோக்கி நபி சொன்னார்கள், பொறுமையாயிரு, அல்லாஹ் உனக்கு வாழ்வை தருவான். அதன்பின் ஹுதைபியாவில் 3 நாட்கள் தங்கி தொழுகைகளையும் வலிகளையும் செய்து மதீனாவிற்கு திரும்பினார்கள். இந்த உடன்பாட்டை பற்றி முஸ்லிம்களில் சிலர் திருப்தியானிருந்தார்கள், சிலர் சோர்வடைந்தார்கள். அப்போதே இறைவன் வசனம் அருளினான், நாம் உமக்கு மிகத் தெளிவான வெற்றியை அளித்துவிட்டோம். அவர்கள் தோல்வி என நினைத்ததை அல்லாஹ் வெற்றி என அறிவித்தான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனநிறைவடைந்தார்கள். இதன் பிறகு அரபுகள் மதீனாவிற்கு வர ஆரம்பித்தார்கள், வாணிகத்திற்கும் உறவுகளுக்கும். இதனால் இஸ்லாம் அதிகமாக பரவியது. அடுத்த 2½ ஆண்டுகளில் மக்கா வெற்றி கிடைக்கும் வரை இஸ்லாமில் ஏராளமானோர் சேர்ந்தார்கள். அப்போதையே ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள். பின்பு அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோர் தப்பி வந்து உடன்பாட்டு விதிகளை குறைஷிகள் தாமே நீக்கித் தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இஸ்லாத்துக்கு ஹுதைபியா உடன்பாடு மாதிரி பெரிய வெற்றி வேற இல்லை. அது உண்மையிலேயே உண்மை. ஹுதைபியாவிலிருந்துதான் இஸ்லாமின் விளக்கு உலகம் முழுக்க ஒளியூட்ட ஆரம்பித்தது. இதோடு இந்த தலைப்பு முடிந்துவிட்டது. அடுத்து 16வது தலைப்பு விரைவில் வரும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள். என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிபாத் நூரானி இலாஹி, இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம், துணைச் செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாஅத்துல் உலமா.